அவர் பேசியதுல ரஜினி பேசியதில் உங்களுக்கு மாற்று பார்வை இருக்கிறதா? ஏன்னா ஆடியோ ஆஃப் பண்ணுங்கப்பா, உள்ள நீங்க பேசிட்டு இருக்கதான் கேக்கு. பிரதம மந்திரி பேசி சென்றதை பொருட்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவர் பேசுனதெல்லாம் அபத்தமாக ஆதாரம் இல்லாமல் பேசி சென்றிருக்கிறான்னு சொல்றாரு இல்ல, அதுல ஏதாவது எதுக்கு ஆதாரம் இல்லையா? அதான் இடி வந்து அதனாலதான் வாயை மூடிட்டு இருக்காங்க. இடி சொன்னது, கோர்ட்டு சொன்னது யாரையும் மதிக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க அரசியலமைப்பு சட்டத்திற்கும் கோர்ட்டுக்கும் மேலானவர்களா நீங்க? அப்போ தமிழ்நாடு என்ன தனி தீவா தனி மாநிலமா செயல்படுதா இந்தியாக்குள்ளேயே இல்லாம? ஒரு நிமிஷம், இடி பத்தி நம்ம பேசிக்கிறோம். உங்க டைமுக்கு நீங்க பேசுங்க சரியா? இடி ஃபைல் பண்ணிருக்கு, இதெல்லாம் இல்லைன்னா அப்ப நீங்க இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள்னா பொன்னுடைய எதுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கிட்டே போயிட்டு மன்னிப்பு கேட்டார், எங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு, எனக்கு இவ்வளவு தண்டனை வேணான்னு. எதுக்காக அப்பீலுக்கு போயிட்டு அங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் இன்னைக்கு கெஞ்சிட்டு இருக்காரு? நீங்க தான் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள்ல. தனித்தீவு மாதிரி தனி மாநிலமா அண்ணாவே அந்த தனிநாடு கோரிக்கையை வச்சுட்டாரு. என்ன படம் இதெல்லாம்? சும்மா சித்தாந்த ரீதியான அரசியலையே எடுத்துட்டு முதலமைச்சர் பொய்யே சொல்ல மாட்டார், பிரதமர் பொய் சொல்லிவிட்டு போனார்னு சொல்றீங்க. அதுக்கெல்லாம் தண்டனை உண்டு உங்களுக்கு. உங்க ஆட்சியில எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு அமைச்சர்கள் உள்ள போயிட்டு வந்த வரலாறு. 1.25 வருஷம் ஒரு அமைச்சர் உட்காந்து அரசு சம்பளத்தை சும்மா வாங்கிட்டு இருந்தது, அந்த போர்ட்போலியோவே இல்லாம அவர் போய் உள்ள உட்காந்து எந்தவித முகாந்திரமும் இல்லாம ஒரு அமைச்சராகவே ஜெயிலில் தொடர்ந்த வரலாறு எல்லாம் ரொம்ப மிகச்சிறந்த அவமானம் தமிழ்நாட்டுக்கு. இப்படி எல்லாம் இருந்தாங்க. 2017 520 வாக்குறுதி கொடுத்துட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நிமிஷம், இது உங்க 2017 இதே கரூர்ல போய் செந்தில் பாலாஜி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆட்கடத்தல், கொலை, கொள்ளை இது அத்தனைக்கும் சொந்தமான கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி சிறை செல்வார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை தூக்கி உங்க வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்து அறிவாலயத்துல உட்கார வச்சுட்டு 520 வாக்குறுதிகளை 2021 கொடுத்துட்டு இந்த முதலமைச்சர் சாதித்து காட்டிய ஒரே ஒரு வாக்குறுதி இவர் ஆட்சிக்கு வந்ததும் செந்தில் பாலாஜி சிறை சென்றதுதான். இதெல்லாம் என்ன மாதிரியான வரலாறு? இதையெல்லாம் நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? நீங்க கண்டுக்க மாட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அதிகமான ஒரு ஹார்ஷான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்த விரும்பல. உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. உங்களுக்கு லஞ்ச லாவண்யம், பிரதமர் சொன்ன மாதிரி, எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்ற மாதிரி பணம் பணம் பணம். எப்படி பேரறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ஆரம்பிச்சு ஒரு இயக்கத்தை கொடுத்துட்டு போனாலும் அதை அபகரிச்சு வச்சுட்டு இன்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய கட்சியா மாத்திட்டு அதை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மாத்தி வச்ச வரலாறு தான் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் வெக்கம் மானம் வேற எதுவும் உங்களுக்கு கிடையாது. டேஷ் டேஷ் எல்லாம். அதனால உங்களுக்கு பணம் வந்தா போதும், ஊழல் செஞ்சா போதும், சம்பாதிச்சா போதும், யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லை. கண்ணிருந்தும் குருடராய், காது இருந்தும் செவிடராய், அதை காது கேட்காத மாதிரி போயிடுவீங்க. இன்னும் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். முதலமைச்சர் பொய்யே சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னார். முதலமைச்சரும் அமைச்சர்களும் உங்க அமைச்சரவை பொய் சொல்லாதா? சட்டமன்றத்திலேயே பொய்யான தகவல்களை பதிவு செய்கின்ற ஒரே ஆட்சி என்னுடைய அரசியல் அனுபவத்துக்கு நான் பார்க்கிறது இந்த ஆட்சி மட்டும்தான். விக்னேஷ் அப்படின்ற ஒரு லாக்அப் டெத் நடந்தது திருவான்மியூர்ல. அன்னைக்கு சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதே முதலமைச்சர் என்ன சொன்னாரு? அதாவது சாலையில ஏதோ பிரச்சனையில் அவர் விழுந்து கிடந்தாரு, அதனால அடிபட்டார்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது ப்ரூவ் ஆச்சு, அது லாக்அப் டெத் தான் அப்படின்றது. அஜித் குமார்ன்றது எனக்கு தெரியவே தெரியாது, நான் டிவியை பார்த்தேன். நான் அப்புறம் தான் எனக்கே தெரியும்னு 24வது மரணத்துக்கு சொன்னவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின். அதே போல நம்ம ஞானசேகரன் விவகாரம் அன்னைக்கு நைட்டு அப்படிப்பட்ட ஹிஸ்டரி ஷீட்டரை பான் கிரிமினலை உங்க ஆட்சியின் லட்சணம் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் 8 மணிக்கு பிடிச்சி 8:30 மணிக்கு வெளியில அனுப்பிட்டு மறுநாள் அப்புறம் எல்லா எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ண உடனே அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுது. அது வரைக்கும் அவன் பதவியில் இருக்கிறான், அமைச்சர் கூட பிரியாணி சாப்பிடுறான். யார் அந்த சார்ன்ற கேள்வி இன்னும் தொக்கி நின்றுட்டு தான் இருக்குது. சார்களுக்கு காப்பாற்றக்கூடிய சார்களையும் நாங்கள் வந்தால் கவனிப்போம், அதாவது அரசியல் ரீதியாக எங்க பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம், இது எப்படி பொய்யை மட்டுமே கொண்டு கட்டமைத்திருக்கக்கூடிய ஆட்சி சட்டமன்றத்திலேயே சட்டமன்ற குறிப்புகளிலேயே எப்படி பொய் பதிவு செய்கிறார்கள்னா 2023-24 பாத்தீங்கன்னா டிரான்ஸ்டன் அவார்டு வாங்கினது தெலங்கானா. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நாங்க வாங்கினோம் பச்சையான ஒரு பொய்யை சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார். அது அவை குறிப்பிலும் இருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் சொல்றாரு, வறட்சியாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும், போன முறை வெள்ளம் வந்தது நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம செய்திகள்ல பார்த்தோம். அப்ப எங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறாரு, நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நான் போயிட்டு வந்த முதலமைச்சர் உட்பட துணை முதலமைச்சர் உட்பட போய் பார்த்துட்டு சும்மா கொடி அசைச்சிட்டு நீங்க அங்க போட்டோ ஷூட் பண்ணிட்டு வந்தீங்க. ஒரு விவசாயியை கூட சந்திக்கவில்லைன்றது சமூக ஊடகங்கள் வரைக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு விவசாயி PR பாண்டியன் போன்றவர்கள் எப்படி ரோட்ல போராடினாங்க, அவங்க எப்படி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கன்றது அது தனி கதை. அந்த இடத்துல அந்த சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் மூத்த அமைச்சர் அவை முன்னவர் துரைமுருகன் பதிவு பண்றாரு, இந்த பெருமழையை, இந்த நெல் இழப்பீடுகளை, இந்த பேரழிவை நாங்கள்
காப்பீடு மூலமாகவும் இழப்பீடு மூலமாகவும் சரி செய்து விட்டோம் அப்படின்னு 24 சொல்றாரு. ஆனால் நீங்கள் விவசாயிகள் எந்த சங்கத்தை வேணா போய் கேளுங்க, அட் பிரசன்ட் லைவ்ல கூட கேளுங்க, இது வரைக்கும் ₹1 காப்பீடோ இழப்பீடோ யாராவது வாங்கி இந்த முதல்ல இந்த கவர்மெண்ட் பிரீமியம் கட்டியிருக்கா அதுக்கு. நீங்க இந்த மாதிரியான பொய்யான தகவல்களை பதிவு செய்யறாங்க. இந்த சபாநாயகர் சிரித்துக் கொண்டே வந்து அவை குறிப்பில் ஏற்றி வச்சிருக்காரு. வரலாறு என்ன பேசும்? அப்ப இவ்வளவு பொய்யான தகவல்களை வெக்கமில்லாமல் பதிவு செய்யக்கூடிய நீங்கள், அப்புறம் இவர் தம்பி சொல்றாரு புதுசா வந்து எங்க முதலமைச்சர் பொய்யே பேச மாட்டாரு, இன்னும் நிறைய நாடுக்கு இந்த மாதிரி நேரம் கொடுத்தீங்கன்னா, அதனால உங்களுக்கு அந்த தகுதி கிடையாது. அதனால நீங்க வீட்டுக்கு போக போவது உறுதி.